சின்ன மருமகள் சீரியலில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. விவாகரத்து விஷயமா சேதுவும் தமிழ்ச்செல்வியும் நீதிமன்றத்தில் ஆஜராகிறாங்க. அப்போ சேதுவை பார்த்து நீதிபதி, விவாகரத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு விவாகரத்து கொடுக்க விருப்பம் இருக்குதானே அப்படின்னு கேட்கவும், அதுக்கு சேதுவோ எனக்கு முழு சம்மதம், விவாகரத்தை உடனே கொடுங்க அப்படின்னு சேது சொல்ல, அதே மாதிரி தமிழ்ச்செல்வியை பார்த்து உங்களுக்கும் விவாகரத்து கொடுக்கறதுக்கு சம்மதம் தானேன்னு நீதிபதி கேட்க, ஆனால் தமிழ்ச்செல்வியோ என்னால் விவாகரத்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லவும், சேது கோபத்தில் தமிழ்ச்செல்வியை பார்த்து முறைக்கிறாரு. அப்போ நீதிபதியை பார்த்து தமிழ்ச்செல்வி, என்னோட வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு அப்பா யாருன்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறது, அதனால் என்னால் விவாகரத்து கொடுக்க முடியாதுன்னு தமிழ்ச்செல்வி சொல்லவும், உடனே நீதிபதி, ரெண்டு பேரும் ஒரே மனநிலையிலிருந்து ஒரே மாதிரி விவாகரத்து கேட்டால் தான் விவாகரத்து கொடுக்க முடியும், நீங்கள் என்னென்னா ஒரு ஆள் வேணும்னு சொல்கிறீங்க, ஒரு ஆள் வேணாம்னு சொல்கிறீங்க, இப்படி செஞ்சிங்கன்னா உடனே விவாகரத்துலாம் கொடுக்க முடியாது. அதனால் நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ரெண்டு பேரும் அடுத்த 6 மாதம் சேர்ந்து வாழணும், சேர்ந்து வாழ்ந்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு சேர்ந்து வாழ பிடிக்கலைன்னா அப்போ வாங்க விவாகரத்து கொடுத்துருவோம்னு நீதிபதி சொல்லி ரெண்டு பேர்த்தையும் அனுப்பி வச்சிடுறாங்க. அதே சமயம் நீதிமன்றத்தோட உத்தரவுக்காக தமிழ்ச்செல்வி சேது கூட வாழ்கிறதுக்கு முடிவு பண்ணுறாங்க. என்னதான் தமிழ்ச்செல்விக்கு சேது கூட வாழ பிடிக்கலைனாலும் நீதிமன்றம் சொல்லிட்டதால் வேறு வழி இல்லாமல் சேது வீட்டுக்கு போகிறதுக்கு ஒத்துக்கிறாங்க தமிழ்ச்செல்வி. அதே சமயம் சேது வீட்டில் அப்பத்தா கிட்ட வந்து சேது கோபப்பட்டு, இங்கே பாரு அப்பத்தா, அவள் இந்த வீட்டுக்கு வந்தால் நான் கொலகாரனாக மாறிடுவேன், நீதிமன்றம் சொல்லிடுச்சுன்னா அவள் இந்த வீட்டுக்குள்ளே வர முடியுமா, நீ தான் அவகிட்ட நல்லா பேசுவியே, போய் அவளை வீட்டுக்குள்ளே வர விடாமல் அவள் வீட்டுக்கே போக சொல்லு அப்படின்னு சேது கத்தவும், உடனே அப்பத்தா, ஐயா சேது, இது வரைக்கும் உங்கள் பிரச்சனையில் நான் சொல்லி நீ ஏதாவது கேட்டிருக்கியா, எத்தனை தடவை தமிழ்ச்செல்விக்காக உங்ககிட்ட பேசியிருக்கேன், அப்போல்லாம் அதை பற்றி என்கிட்ட பேசாதன்னு கோபப்பட்டுக்கிட்டு அப்படியே முறுக்கிட்டு போனேன், இப்போ என்ன உங்கள் விஷயத்துக்காக என்னைய உள்ள இழுக்கிற, இங்கே பாரியா சேது, இனிமே ஓம்பாடாச்சு தமிழ்ச்செல்வி பாடாச்சு, உங்களுக்குள்ள இனி பிரச்சனைனா நீங்கள் சேர்ந்து வாழணும்னு சொன்னாங்களே அந்த கருப்பு கோட்டு போட்ட நீதிபதி, அவங்கக்கிட்ட போய் உன் பிரச்சனையை சொல்லு, தமிழ் எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு. சரியாயா சேது, உங்கள் குடும்ப பிரச்சனைலாம் நான் எதுக்கு இனிமேல் தலையிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக பேசிட்டு போயிடுது அப்பத்தா. அதே சமயம் அங்கே ராஜாங்கமும் வர, உடனே ராஜாங்கத்தை பார்த்து சேது, அப்பா அவ கூடலாம் சேர்ந்து வாழ முடியாதுப்பா, நீதிபதி சொல்லிட்டாங்கன்னா சேர்ந்து வாழணுமாப்பா, எனக்கு பிடிக்கலப்பா, தமிழ்ச்செல்வி இங்கே வரக்கூடாதுப்பா அப்படின்னு சேது ராஜாங்கத்துக்கிட்ட சொல்ல, அதுக்கு ராஜாங்கமோ, ஐயா சேது எனக்கு புரியுதியா, ஆனால் என்னையாச்சிய நம்ம சட்டப்படி தானையா விவாகரத்து கேட்டோம், அப்போ சட்டப்படி தானையா நடந்துக்கணும், இனிமேல் நம்ம பின்வாங்க முடியாதியா, வரட்டும்யா வரட்டும், வந்து தமிழ்ச்செல்வி இருக்கட்டும், 6 மாதம் தானையா, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே போயிடும், அதுக்கப்புறம் விவாகரத்தை வாங்கிட்டு கர்மம் இந்த பிரச்சனையை முடிச்சு விட்ருவோம்யா அப்படின்னு ராஜாங்கம் சொல்லிடுறாரு. அதே நேரத்தில் கரெக்டாக தமிழும் கையில் பேக் எடுத்துகிட்டு சேதுவோட வீட்டுக்குள்ளே வராங்க. இதை பார்த்த சாவித்திரி, ஈஸ்வரி, தாமரை, சித்ரா எல்லாரும் கடுப்பாக மூஞ்சியை வச்சுக்கிட்டு, அதுலேயும் இந்த சாவித்திரி சொல்லுது, இனி இந்த வீடு விளங்கின மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியை முறைச்சி பார்க்குது. உடனே சேதுவும், இனிமே இந்த வீட்டுக்குள்ளே நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கோவமாக வெளியே போகிறாரு. அப்பன்னு பார்த்து அப்பத்தா, ஐயா சேது, அப்படிலாம் நீ கோவிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே வராமல் இருக்க முடியாது, அப்படி செஞ்சேன்னா நானே அந்த கருப்பு கோட்டு போட்ட நீதிபதிக்கிட்ட போய் நீங்கள் சொன்ன மாதிரி 6 மாதம் என் பேரன் சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னு நானே சொல்லி கொடுத்துருவேன், அப்புறம் உனக்கு எப்போதுமே விவாகரத்து கிடைக்காது பார்த்துக்க அப்படின்னு அப்பத்தா கிடைக்கிற கேப்லெல்லாம் சிக்ஸர் அடிக்குது. இதை கேட்ட சேதுவோ, அப்பத்தா வெறுப்பேத்தாத அப்பத்தா, பேசாமல் போயிரு, நானே செம்ம கடுப்பில் இருக்கேன் அப்படின்னு கோபத்தில் சேது கத்துறாப்புல.